பெண்கள் எப்போவுமே தியாகிங்க தான். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சொன்னாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கூட ஒரு சந்தோஷம் தான். எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கட்டாயமாக பூரி செஞ்சுருவோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைட் டிஷ் வந்து பிடிக்கும். இருக்கிறதே வீட்டில் மொத்தமாக 4 பேர். அந்த 4 பேரில் என் மகன் வந்து சின்ன பொண்ணு. பட் 3 பேருக்கு 3 விதமான சைட் டிஷ் வந்து தேவைப்படும். இந்த பூரி செஞ்சோம்னா இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒருத்தருக்கு சட்னி ஆனம் வேணும், இன்னொருத்தங்களுக்கு மட்டன் எலும்பில் செஞ்ச ஆனம் வேணும். எனக்கு வந்து பூரிக்கு கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பூரிக்கு கிழங்கு செஞ்சு ரொம்ப வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஏற்கனவே பூரி பண்ணுறது கொஞ்சம் வேலையான ஒன்று தான். அதுக்கப்புறம் அதுக்கு 2 சைட் டிஷ் வேறு பண்ணணும். ஸோ எனக்கு பிடிச்ச கிழங்கு நான் செய்கிறதையே வந்து மறந்துட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ பூரி செஞ்சோம்னா கட்டாயமாக சட்னியானம் அப்புறம் எலும்பானம் இந்த 2மே வந்து இருக்கும். நான் இந்த பூரியை வந்து நைட்டு பசியாரத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். காலையில் லஞ்சுக்கு பண்ணுறதோடைய மட்டன் எலும்பில் ஆனம் வந்து வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் பூரிக்கு வந்து மாவு பிணைஞ்சேன். மாவில் எப்பவும் போல் சீனி அப்புறம் ரவை கொஞ்சமாக ஆயில் இதெல்லாம் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிணைஞ்சு வச்சுக்கணும். நாம் சப்பாத்திக்கு பண்ணுற மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். பட் இந்த பூரிக்கு பண்ணுற மாவு வந்து டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ மாவு பிணைஞ்சிட்டு சட்னி ஆனம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டு தான் ஆனம் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த சட்னி ஆனம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் பூரிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பூரிக்கிற மாவை சின்ன சின்ன பாலாக போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மாவு போட்டு பிரட்டி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் காலையிலேயே ஆனம் வச்சுட்டேன். நைட்டு தான் இதுக்கு தேவையான இந்த கசகசா பாதம் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இனி வந்து பூரியை வந்து பொரிச்சு எடுக்கிற வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்குது. பூரியோ சப்பாத்தியோ அதை வட்டமாக போட்டு எடுக்கிறதே ஒரு பெரிய கலை தான். இந்த கலை எனக்கு ஓரளவுக்கு நல்லா வரும்னு நானே நினச்சிக்கிறேன். பட் எப்படி இருக்குது நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே பூரி பண்ணும்போது ஒரு 10 பூரி வந்து தேய்ச்சி வந்து பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்குவேன். இந்த பூரியெல்லாம் உப்பி வர்றது பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷம். நான் செய்கிற மெத்தடில் எனக்கு ரொம்ப ரேராக தான் பூரி வந்து உப்பாமல் வரும். பட் ஆயில் வந்து நல்லா சூடாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஒன்று உப்பி வரும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் அதையும் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் இந்த எலும்பானம் சட்னியானம் இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.